மக்களே, நண்டு கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்துங்க. கழுகி சுத்தம் பண்ணி வச்சு 1/2 கிலோ நண்டு, அப்புறம் மசாலா, வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தழை, அப்புறம் கரம் மசாலா பொடிச்சு வச்சது 1 ஸ்பூன், மஞ்சள், மிளகாய், மல்லித்தூள் தேவையான அளவு. அப்புறம் போடும்போது பார்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், அது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கியாச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுமே உப்பு போட்டுறணும். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்கியாச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மசாலா ஸ்பூன், குருமிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கும். மல்லித்தூள் 2 ஸ்பூன், நல்லா வணக்கி விட்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நண்டு வேகணும். நண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே வேகட்டும். ஒரு கொதி வந்திருக்கு. ஹலோ மக்களே, நண்டு கிரேவி தயார். இந்த கிரேவி கரெக்டாக ஆயிடுச்சு. இனி மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். மல்லி, கறிவேப்பிலை போட்டு இறக்கி விட்டு. ஹாய் மக்களே, நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா? இந்த சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, இது நண்டு கிரேவி. நண்டு கிரேவிக்கும் இந்த பரோட்டா சாப்பிட்டு